இப்போ கூட பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கு வந்து கதை இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நானுக்கு அந்த கதைக்கு எனக்கு பொறுப்பே கிடையாது. இதுதான் இணையத்தில் நிறைய கதை ஓடிட்டு இருக்கு. அந்த கதையிலையும் ஒன்று, இதுக்கு நான் பொறுப்பே கிடையாது. ஆக்சுவலாக அந்த கதையோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்பரில் கூலியாக இருக்கக்கூடியவர்கள் ரஜினிகாந்த், அமீர் கான், அப்புறம் வந்து உபேந்திரா, இவங்கெல்லாம் ஹார்பரில் கூலி. அங்கே வந்து அந்த ஹார்பருடைய டானாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன் வந்து தங்க கடத்தல் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் சட்டவிரோதமான தங்க கடத்தல். அந்த பெரிய மனுஷன் வெறும் தங்க கடத்தல் பண்ணால் மட்டும் இல்லை, மிக மோசமான கொடூரமான ஆள் வந்து அவரை வந்து சுத்த விட்டு காலி பண்ணி இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில் பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்ச விட்டுனா அந்த ஹார்பரே வந்து அவ்வளோ சுத்தமாயிடுது. அங்கே எதுவுமே கிடையாது. அப்படின்ற பொழுது அவருடைய வாரிசு நாகார்ஜுனா உள்ளே இறங்கி வராரு. தன் அப்பாவுடைய பிஸ்னஸை யாரெல்லாம் கலைச்சாங்களோ அவங்கெல்லாம் தேடி தேடி போகிற மாதிரியான ஒரு கதை தான் இது. பயங்கர டான் அவர் தான். ஏன்னா நாகார்ஜுனா வில்லனா நடிச்சிருக்காரு. இது கூலிப்படத்தோட கதைன்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு நம்பகமான தன்மைன்னு கிடையாது தெரியல. அதை தாண்டி ஆகஸ்ட் 14 வெயிட்டிங்.